திருவண்ணாமலை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை சுத்தம் போது உடல் ஆரோக்கியமும் பெறும், மன ஆரோக்கியம் பெறும். ரெண்டாவது சில பேர் இறை நம்பிக்கை இருக்கும், சில பேர் இறை நம்பிக்கை இருக்காது. அந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறேன் இல்லையா, மூலிகை சஞ்சீவி மூலிகைன்னு சொல்கிறியா, அந்த சஞ்சீவி மூலிகை மலை தான் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில் அந்த காற்று படும்போது நம்ம நோய் நொடியெல்லாம் அகற்றி, நம்முடைய கஷ்டங்கள் நீங்கி, நம்முடைய மனதில் இருக்கிற அனைத்து பாரங்கள் நீங்கி, நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறது அருணாச்சல ஈஸ்வரர். இந்த திருவண்ணாமலையில் அத்தனாரீஸ்வரராக வாழ்ந்துட்டு இருக்க அந்த அண்ணாமலையார். நானே ஒரு 3 பேர் கூட்டின்னு வந்தேன். அவங்களுக்கு நல்லது நடந்துருது. உடம்பு முடியாமல் இருந்தாங்க. ஒரு 3 பௌர்ணமிக்கு வாமா உடம்பு நல்லாயிடனேன். வந்துட்டு பரவாயில்லக்கா, இப்போ உடம்பு பரவாயில்லன்னாங்க. இது ஒரு அக்னி ஸ்தலம்மா. தீயால் அந்த விட இங்கே மாற்றக்கூடிய சக்தி இங்கே இருக்குது. நம்பிக்கை மெயின்மா. இங்கே நம்பிக்கை வச்சோம்னா அண்ணாமலையார் கண்டிப்பாக காப்பாற்றாருமா. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் சிவம். அடிமுடி அப்படின்ற ஒரு இது இந்த இடத்துல தான் நிறைஞ்சிருக்குன்றாங்க. இதுதான் உண்மை. மலையில் தான் அடிமுடிதாகி கடைசியில் அவர் பாதத்தை இது பண்ணும்போது ஒரு சாம்பலாகி, இது ஒரு சாம்பல் மலையாக இருந்தது, அப்புறமா ஒரு அக்னி மலையாக உருவானதுன்றது தான் உண்மை. அவனோட அருள் இருந்தால் தான் அவன் தாள் வணங்கி அவன் கிட்ட வர முடியும். சும்மா எல்லாரும் வந்துட முடியாது. எங்கள் அப்பா எனக்கு அவ்வளோ அழகாக திருவாசகம் கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்போ அவரை நாங்கள்லாம் அப்படியே பற்றி கொண்டோம், பிடிச்சிக்கிட்டோம் கெட்டியாக. அதனால் எங்களுக்கு இந்த திருவண்ணாமலை அப்பா இருக்கிற இடம் ஃபுல்லாகவே அப்பா படுத்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு இந்த கால் வைக்க கூட எங்களுக்கு கூசும். அப்படி நினச்சி வருவோம். ஒரே விஷயம் என்னடான்னா, உணர்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஐயா. கிரிவலம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ராஜகோபுரத்துலேருந்து ஒரு கல்பரம் வச்சு, ஒரு எலுமிச்சை மலை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொன்னால், இறை நாமத்தை மட்டும், வேற எந்த விதமாக குடும்ப எண்ணம் இருக்கக்கூடாது. உங்களுடைய கணவன், மனைவி, குழந்தை, தாய், தந்தை எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சுத்தர இந்த ஒரு 18 கிலோமீட்டர் மேக்சிமம் அந்த 4 மணி நேரத்துக்கு இறை ஆற்றல் மட்டும், இறை சிந்தனை மட்டும் உங்கள் மனதில் இருக்கணும். இறை மந்திரம் ஓம் நமச்சிவாய இருக்குது, அருணாச்சல ஈஸ்வருக்கு, இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வ மந்திரம், இல்லை இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை மந்திரம் சொல்லலாம். இந்த கிரிவலம் வரும்போது தயவு செய்து இறை மந்திரமும் இறை சிந்தனையும் போனீங்கன்னா உங்களை அதிக விதமான உங்கள் உடலில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் ஒரு உணர்வுகளையும் ஒரு சக்தியும் நம்ம பெற முடியும் என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் அது திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு இது